ஆகஸ்ட் 15 முதல் கார்களுக்கு சுங்கச்சாவடி பாஸ் அறிமுகம் செய்யப்படவிருக்கிறது. கார்களுக்கு சுங்கச்சாவடி பாஸ் ஆகஸ்ட் 15 முதல் அறிமுகம் செய்யப்படுவதாக தெரிய வந்திருக்கிறது. ஆண்டுக்கு 3000 செலுத்தி பாஸ் வாங்கினால் 200 முறை சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லவும் நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கார்களுக்கு சுங்கச்சாவடி பாஸ் ஆகஸ்ட் 15 முதல் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. ஆண்டுக்கு 3000 ரூபாய் செலுத்தினால் 200 முறை சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லலாம். கார், ஜீப், வேன் போன்ற தனிநபர் பயன்பாட்டு வாகனங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்களுக்கு சுங்கச்சாவடி பாஸ் ஆகஸ்ட் 15 முதல் அறிமுகம் செய்யப்படவிருக்கிறது. 3000 ரூபாய் செலுத்தி பாஸ் வாங்கினால் 200 முறை சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல கார், ஜீப், வேன் போன்ற தனிநபர் பயன்பாட்டு வாகனங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுங்கச்சாவடிகளில் அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்த நிலையில் தற்போது ஆகஸ்ட் 15 முதல் கார்களுக்கு சுங்கச்சாவடி பாஸ் அறிமுகம் செய்யப்படவிருக்கிறது. இது பற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைக்கிறார். கண்ணன், மேலதிக விவரங்கள். நிச்சயமாக வாகன ஓட்டிகளுக்கு ஒரு ஃபாஸ்டாக் தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பை ஒன்றிய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தற்போது அறிவித்துள்ளார். தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அந்த அறிவிப்பை அறிவித்துள்ளார். இங்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இந்த டோல் கட்டணமானது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே உள்ளது. இந்த கட்டணத்தை ஆண்டுக்கு 2 முறை அந்த டோல்கேட்டின் கட்டணமானது உயர்த்தப்பட்டு வருகிறது. இதனால வாகன ஓட்டிகள், அதாவது சொந்த வாகனம் வைத்துள்ள வாகன ஓட்டிகள் மட்டுமல்லாமல் சரக்கு வாகனம் வைத்துள்ள வாகன ஓட்டிகளும் அனைவரும் பெரிய அளவு பாதிக்கப்பட்டு வந்தனர். இந்த டோல் கட்டணத்தை தொடர்ந்து குறைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்து வந்தனர். மேலும் ஒவ்வொரு முறையும் இந்த டோல்கேட் கட்டணம் உயர்த்தப்படும் போது அவர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் ஒன்றிய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தற்போது தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் ஃபாஸ்டாக்கில் அந்த ஆனுவல் பாஸ், அதாவது ஆண்டு பாஸ், ஒரு ஆண்டுக்கு ஒரு பாஸ் என்று அந்த ஆனுவல் பாஸ் என்பதை செயல்படுத்தும் வகையாக ஒரு புதிய நடைமுறை அமல்படுத்த உள்ளதாக அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அறிவித்துள்ளார். இந்த ஆண்டு பாஸுக்கான கட்டணம் 3000 ரூபாயாக நியமிக்கப்பட்டுள்ளது. இது எப்படி என்றால், நாம் பேருந்துகளில் மாதாந்திர பாஸ், வருடாந்திர பாஸ் எடுத்து பயணம் செய்வது போல இந்த டோல்கேட் கட்டணத்தை செலுத்தும் வகையில் ஒரு வருடாந்திர பாஸ் ஆனது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 3000 ரூபாய் மதிப்பிலான இந்த வருடாந்திர பாஸ் ஆனது வரும் ஆகஸ்ட் 15, 2025 முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால், இந்த பாஸ் ஆனது 1 வருடத்துக்கான செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3000 பாஸ் நீங்கள் என்ற நாளிலிருந்து டாப் அப் செய்தீர்களோ அன்றையிலிருந்து 1 வருடத்திற்கு அல்லது மொத்தம் 200 பயணங்கள், அதாவது 200 ட்ரிப்ஸ் என்று அழைக்கப்படும் அந்த 200 பயணங்களுக்கு செல்லுபடியாகும் என்றும் ஒன்றிய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தற்போது முதல் கட்டமாக இந்த பாஸ் ஆனது நான் கமர்ஷியல் பிரைவேட் வெஹிக்கிள் என்று அமைக்கப்படும் கார், ஜீப், வேன் உள்ளிட்டவைகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த வரும் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் இந்த 3000 ரூபாய் வருடாந்திர பாஸ் ஆனது நான் கமர்ஷியல் வெஹிக்கிளான கார், ஜீப், வேன், பஸ் உள்ளிட்டவைகளுக்கு பயன்பாட்டிற்கு வரும் என்றும் ஒன்றிய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கென்று ஒரு தனியான ஒரு செயலியும் தொடங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வருடாந்திர பாஸை அவர்கள் ரீசார்ஜ் செய்யவும் அதற்கான வாங்கவும் ஒரு தனியான செயலி ஒன்றும் தொடங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் மற்றும் சாலை போக்குவரத்து துறை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இந்த செயலியானது தொடங்கப்படும் என்றும் அதற்குண்டான இதுவும் அந்த இணைப்பு இருக்கும் என்றும் அதற்குண்டான செயலியும் இந்த செயலியும் தொடங்கப்படும் என்றும் ஒன்றிய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் இந்த எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார்.
இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் சாலை பயணிகளுக்கும் இந்த தனிநபர் வாகனம் வைத்துள்ள அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒருவர், எடுத்துக்காட்டாக ஒருவர் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களான கன்னியாகுமரிக்கு சென்று வந்தால், அவர் ஒரு முறை சென்று வந்தால் ஒரு 10க்கு மேற்பட்ட டோல்கேட்டுகளை அவர் தாண்டி சென்று வர வேண்டும். ஒவ்வொரு டோல்கேட்டும் குறைவாக, ஒரு டோல்கேட்டிற்கு 60 ரூபாய் என்று வைத்தால் கூட, அவர் ஒரு முறை சென்று வந்தால் கூட அவருக்கு 1000 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை அவருக்கு அந்த டோல் கட்டணமாக வசூலிக்கும். அதாவது ஒரு முறை சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை சென்று வந்தால் அவர்களுக்கு 1200 ரூபாய் வரைக்கும் டோல் கட்டணமானது வசூலிக்கப்படும். இதற்கு எல்லாம் ஒரு தீர்வு காணும் வகையில் இது போன்ற ஒரு 3000 பாஸ், அதாவது வருடாந்திர பாஸ் நடைமுறையை தற்போது ஒன்றிய சாலை போக்குவரத்து துறை அறிமுகம் செய்ய உள்ளது. இதற்கான அறிவிப்பையும் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் அறிவித்துள்ளார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.